மதுரை கள்ளழகர் கோவில் திருவிழாவின் முன்னேற்பாடு பணிகள் தீவிரமடைந்துள்ளது. கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் பகுதியில் முன்னேற்பாடு பணிகளானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அருண் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அருண். நாளை கள்ளழகர் கோவில் திருவிழா நடைபெறவுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். உலக பிரசித்தி பெற்ற மதுரை மாவட்டம் அழகர்மலை கள்ளழகர் கோவிலுடைய சித்திரை திருவிழாவானது கடந்த 8ஆம் தேதியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மண்டுக முனிவருக்கு சாப விமோசனம் அளிப்பதற்காக நேற்று மாலை கள்ளழகர் தங்க பல்லாக்கில் மதுரை நோக்கி புறப்பாடாகி 3 மாவடி புதூர் டிஆர்ஓ காலனி வழியாக தற்போது ரிசர்வ் லைன் மாரியம்மன் கோவிலில் எழுந்தருளியிருக்கிறார். இன்று மாலை 3:30 மணி முதல் மீண்டும் அவுட் போஸ்ட் தல்லாகுளம் வழியாக கள்ளழகர் தங்க பல்லாக்கில் எழுந்தருளி அருள்பாலிக்கும் எதிர் சேவை விடிய நடைபெற இருக்கிறது. இதனையடுத்து தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடாஜலபதி கோவிலில் இரவு 11:30 மணிக்கு தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளி ஆண்டாள் சூடி கொடுத்த அந்த மாலையை அணிந்த பின்னர் தல்லாகுளம் கருப்பண்ணசாமி கோவிலில் எழுந்தருளி அதிகாலை 2:30 மணி முதல் 3:30 மணி வரை தங்க குதிரை வாகனத்தில் தல்லாகுளம் பகுதியில் இருக்கக்கூடிய 1000 பொன் சப்பரத்தில் எழுந்தருளிய பின்பு வைகை ஆற்றில் எழுந்துவதற்கான அந்த புறப்பாடாகக்கூடிய நிகழ்வானது நடைபெற இருக்கிறது. விழாவின் சிகர நிகழ்வாக நாளை அதிகாலை 5:45 மணி முதல் 6:05 மணிக்குள் கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளக்கூடிய நிகழ்வானது நடைபெற இருக்கிறது. இந்நிலையில் இந்த விழாவை மட்டுமின்றி தமிழகம் முழுவதில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கு பெறக்கூடிய இந்த வைகை ஆற்றின் நிகழ்வானது இந்த பகுதி முழுவதுமே முன்னேற்பாடு பணிகளானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளக்கூடிய அந்த பகுதி மற்றும் ஆற்று பகுதி மற்றும் இந்து அறநிலையத்துறை மற்றும் வீரராக பெருமாள் கோவில் சார்பில் லாலா சத்திர மண்டகப்படி அமைக்கும் பணிகளானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த மண்டகப்படியை 1.5 டன் மலர்கள் மூலமாக அலங்கரிக்கும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கள்ளழகர் எழுந்தருளும் போது வைகை ஆற்று பகுதியில் அதிக அளவு தண்ணீர் வெளியேறி வருவதால் ஆற்றிற்குள் அனுமதிக்கப்படக்கூடிய பக்தர்கள் மட்டுமே பாதுகாப்பாக சாமி தரிசனம் செய்வதற்காக 3 அடுக்கு தடுப்புகளானது அமைக்கப்பட்டு வைகை ஆற்று பகுதிக்குள் சாமி தரிசனம் செய்வதற்காக ஆழ்வார்புரம் மற்றும் நெல்பேட்டை ஆகிய வைகை ஆற்று கரையோர பகுதிகளில் படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளதால் அந்த பகுதியில் வழியாக வரக்கூடிய பக்தர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். கள்ளழகர் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளும் ஆற்று பகுதியில் வர்ணம் பூசும் பணியும் தொடர்ந்து நடைபெற்று தற்போது முடிவடைந்து கள்ளழகர் எழுந்தருளும் அந்த பகுதியில் லாரிகள் மூலமாக தண்ணீர் தற்போது அந்த பகுதி முழுவதும் தண்ணீர் நிரப்பப்படுகிறது. மேலும் கோரிப்பாளையம் மேம்பால பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் அமெரிக்கன் கல்லூரி மற்றும் செல்லூர் சாலை வைகை ஆற்று பகுதியில் மேம்பால தூண்கள் முழுவதுமாக தடுப்புகளானது அமைக்கப்பட்டு முழுவதுமாக பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் மேம்பால பணிகளுக்காக வைக்கப்பட்டுள்ள இந்த உபகரணங்கள் அகற்றப்பட்டு முழுவதிலும் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. கிருதுமால் நதி கால்வாய் அமைந்துள்ள பகுதிகள் முழுவதும் மிகப்பெரிய தடுப்புகளானது அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆற்றில் உள்ள பக்தர்கள் கள்ளழகர் எழுந்தருளும் பகுதிக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக 10 அடி உயரத்திற்கு கம்பி வேலிகளானது அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆழ்வார் பகுதி முழுவதுமே தீர்த்தவாரி நடைபெறக்கூடிய ராமராயர் மண்டகப்படி வரை சாலை முழுவதும் சாலையோரங்களில் இருக்கக்கூடிய தடுப்புகளானது முழுவதுமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. வாகனங்கள் போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டு பக்தர்கள் மட்டுமே வருகை தருவதற்கான அனுமதியானது அளிக்கப்பட இருக்கிறது. கள்ளழகர் எதிர்ச்சேவை மற்றும் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளக்கூடிய பகுதிகள் முழுவதுமே சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் பந்தல்குடி கால்வாய் வழியாக ஆழ்வார்புரம் பகுதி செல்லக்கூடிய கழிவு நீர் அதே போல வைகை ஆற்றின் நீரும் கள்ளழகர் எழுந்தருள பகுதியிலேயே செல்லக்கூடிய சூழலாவது உருவாகி இருப்பதால் இந்த கள்ளழகர் எழுந்தக்கூடிய அந்த ஆழ்வார்புரம் பகுதியில் துர்நாற்றம் வீசி வருவதாகவும் அதனை கட்டுப்படுத்த மாநகராட்சி நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. சித்திரை திருவிழாவின் போது வரக்கூடிய அந்த வாகனங்களை நிறுத்துவதற்காக மாநகரின் பல்வேறு பகுதிகளில் தனித்தனியாக பார்க்கிங்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருக்கிறது. மதுரை மாநகர காவல்துறை சார்பாக பல்வேறு ஏற்பாடுகள் கடும் கட்டுப்பாடுகளானது விதிக்கப்பட்டு அந்த பகுதி முழுவதுமே பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ரவினா, விரிவான தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி அருண்.